கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருநாவலூர் ஊராட்சி ஒன்றியத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் பல்வேறு வளர்ச்சித் திட்டப் பணிகளை செம்மணந்தால் ஊராட்சி செஞ்சிக்குப்பத்தில் இருளர் குடியிருப்பு திட்டத்தின் கீழ் ரூபாய் 1.71 கோடி மதிப்பீட்டில் புதிதாக கட்டப்பட்டு வரும் வீடுகளின் கட்டுமான பணிகளையும் மற்றும் ஜன்மந்த் திட்டத்தின் கீழ் ரூபாய் 40.56 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வீடுகளின் கட்டுமான பணிகளையும் மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் குளம் அமைத்தல் புனரமைப்பையும் ரூபாய் 9.20 லட்சம் மதிப்பீட்டில் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணிகளையும் திருநாவலூர் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் 15வது வட்டார வளர்ச்சி நிதியின் கீழ் ரூபாய் 50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு வரும் வட்டார பொது சுகாதார ஆய்வு கட்டிடம் கட்டுமான பணிகளையும் திருநாவலூரில் நபார்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 12.28 கோடி மதிப்பீட்டில் கெடிலமாட்டின் குறுக்கே திருநாவலூரில் இருந்து உடையானத்தம் வரை புதிதாக கட்டப்பட்டு வரும் உயர் மட்ட பாலம் அமைத்தல் பணிகளையும் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு செய்தார். இந்த ஆய்வின் போது குளம் மற்றும் வரத்து வாய்க்கால் தூர்வாரும் பணியில் மழைக்காலங்களில் மழைநீரை முழுவதுமாக சேமித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தும் வகையில் சரியான அளவுகளில் திட்ட விதிமுறைகளின்படி குளங்கள் தூர்வாருவதுடன் கிராமப்புறம் பொதுமக்களுக்கு தொடர்ந்து பணி வழங்கும் வகையில் கூடுதல் பணிகளை தொடங்கவும் முடிவற்ற சாலை பணிகளை ஒப்பந்த விதிமுறைகளின்படி உரிய காலத்திற்கு முறையாக பராமரிக்கவும் சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். நடைபெற்று வரும் பணிகளை தரமான கட்டுமான பொருட்கள் கொண்டு கட்டி முடித்து பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் சம்பந்தப்பட்ட அலுவலருக்கு உத்தரவிட்டுள்ளார். சின்னசேலம் ஒன்றியத்திற்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறையின் சார்பில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வளர்ச்சி திட்ட பணிகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் MS பிரசாந்த் ஆய்வு மேற்கொண்டார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசேலம் அருகே உள்ள கனியாமூர் ஊராட்சியில் உள்ள ஐயனார் கோயிலில் குளத்தில் அரசு பண்ணை குட்டையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 13 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மரம் வளர்த்தல் மற்றும் குளம் தூர்வாறுதல் பணியை ஆய்வு செய்தார். அதனைத் தொடர்ந்து அமயகரம் ஊராட்சி பெரியார் நினைவு சமத்துவபுரத்தில் மகளிர் சுய உதவிக் குழுவின் சார்பில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 4.34 லட்சம் மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மரக்கன்றுகள் வளர்த்தல் விற்பனை செய்தல் பணி மற்றும் நமச்சிவாயபுரத்தில் கலைஞரின் கனவு இல்ல திட்டத்தின் கீழ் ரூபாய் 13.50 லட்சம் மதிப்பீட்டில் வீடு ஒதுக்கீடு பணி துவக்க உள்ள இல்லத்தின் பணி உள்ளிட்ட பல்வேறு பணிகளை பார்வையிட்டு திட்ட மதிப்பீடு பணி தொடங்கிய காலம் பணியாளர்கள் விவரம் பணியாளர்களின் ஊதியம் கட்டுமான பொருளின் தரம் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்தார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அருகே கரியாலூர் கிராமத்தில் தேசிய தோட்டக்கலை இயக்க திட்டத்தின் கீழ் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள பண்ணைக்குட்டை பணி ரூபாய் 15,000 மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட தேனீ வளர்ப்பு பணியையும் ரூபாய் 75,000 மதிப்பீட்டில் சொட்டு நீர் பாசன திட்டத்தின் கீழ் மேற்கொள்ளப்பட்டுள்ள அவரை சாகுபடி பணியையும் பார்வையிட்டு சாகுபடி முறைகள் குறித்தும் திட்டத்தின் பயன்பாடு வேளாண் உற்பத்தி திறன் திட்டத்தை செயல்படுத்திடும் முறைகள் திட்ட செலவின் உள்ளிட்ட தகவல்கள் கேட்டறிந்து ஆய்வு செய்யப்பட்டு அரசின் வேளாண் திட்டங்களை விவசாயிகள் முறையாக பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி பயன்பெற வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டது. மேலும் வெள்ளிமலை ஊராட்சி சாத்தனூர் கிராமத்தில் தோட்டக்கலை அபிவிருத்தி திட்டத்தின் கீழ் ரூபாய் 50,000 மானியத்தில் பார்வையிட்டு அமைக்கப்பட்டு செயல்பட்டு வரும் காளான் வளர்ப்பு மையத்தினை பார்வையிட்டு காளான் வளர்ப்பு முறைகள் உற்பத்தி திறன் விற்பனை விவரம் வருமானம் மானியத் தொகை காளான் பயன்பாடு சந்தைப்படுத்துதல் உள்ளிட்ட பல்வேறு தகவல்கள் குறித்து கேட்டறிந்து ஆய்வு செய்து காளான் வளர்ப்பை தொடர்ந்து முறையாக மேற்கொண்டு அதிக லாபம் ஈட்டி பயனாளிகளுக்கு மாவட்ட ஆட்சியர் MS பிரசாந்த் அறிவுறுத்தினார்.